ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங்காக பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிஏங்கிற லாங் டேர்ம் ஆப் தான். இந்த ஆப் பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆச்சு. ஆனால் கூட இன்னும் எந்த இடத்துலையுமே ஃபயரே ஆகலை. சரியா, ஃபயர்னால் என்னென்னா எந்த ஒரு லாங் டேர்ம் ஆப்பாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் வந்ததுமே ஃபயர் ஆகும். கண்டிப்பாக ஒரு 1 மந்த் ரன் ஆகிட்டு ஃபயர் ஆகிட்டு மறுபடியும் ஒரு 2 மாதம் கழித்து வரும். அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆப் பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஃபயரே ஆனதில்லை. ஸோ இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக. அப்புறம் இதில் நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது, லாங் டேர்ம் ஆப் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, இந்த ஆப் ஒர்க் எப்படி பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, இதில் என்ன ஒர்க்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ரெண்டத்தையுமே இந்த வீடியோவிலேயே சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இப்போ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இதில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 490 ரூபா. சரியா, 490 ரூபாய்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 22 ரூபா 5 பைசா அப்படின்னு சொல்லி 40 நாளைக்கு 882 ரூபா தர்றாங்க. சரியா, நீங்கள் 490 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணதுமே மேனேஜர் சைடு போனஸ் உங்களுக்கு 110 ரூபா வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் மை சைடு போனஸ் நான் உங்களுக்கு 70 ருபீஸ் தரேன். சரியா, இது மாறும். சில சமயம் 50 ரூபா கொடுப்பேன், சில சமயம் 70 ரூபா கொடுப்பேன், சில சமயம் ஓவர் ஆஃபர் நான் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நான் 100 ரூபா கொடுப்பேன். சரியா, ஸோ இது மாறும் அப்பப்போ. அது நான் குரூப்லேயே அப்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி மை சைடு போனஸ் 50 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ 490 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, 110 ரூபா உடனே ரெக்கவர் மேனேஜர் கொடுத்துட்றாங்க. மை சைடு போனஸ் நார்மலாக எப்போயுமே 70 ரூபா இருக்கும். சரியா, 70 ரூபான்னு வச்சிங்கன்னா 180 ரூபா சேம் டேவே உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுது. சரியா, ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 310 ரூபாவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் 882 ரூபா வருது. நல்ல ப்ராஃபிட் தான். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா எல்லா லாங் டேர்ம் ஆப்லேயுமே ஃபஸ்ட்டு மினிமம் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 3000 ரூபா அந்த ரேஞ்சில் போயிடும். சரியா, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு ஆப்டான ஆப் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, ஒரு நாளைக்கு 81 ரூபா அப்படின்னு சொல்லி 42 நாளைக்கு உங்களுக்கு 3402 ரூபா கிடைக்குதுங்க. அடுத்து 4500 ரூபா இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 252 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது. 44 நாளைக்கு 11088 ரூபா கிடைக்குது. சரியா, அதுக்கப்புறம் 12500 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நாளைக்கு 725 ரூபா அப்படின்னு சொல்லி 46 நாளைக்கு 33350 ரூபா கிடைக்குது. சரியா, ஸோ அது மாதிரி பிளான் இதில் 85,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அடுத்து அக்ரிகல்ச்சரல்லையும் பிளான் இருக்குது. சரியா, 2800க்கு இருக்குது. சரியா, இன்கேஸ் நீங்கள் 490 ரூபா போட்டுட்டு 1500 போடணுன்னாலும் ஓகே, இல்லை 2800 போடணுன்னாலும் ஓகே. சரியா, அப்போ உடனே ஒரு கொஸ்டின் வரும் எல்லாருக்குமே. சரியா, 490 ரூபா போட்டுட்டு தான் நம்ம அடுத்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணணுமான்ட்டு. அப்படி இல்லை, நீங்கள் டேரெக்டாக 2800 போடணுன்னாலும் போடலாம், 25,800 நீங்கள் டேரெக்டாக போடணுன்னாலும் போடலாம். சரியா, அது உங்கள் விருப்பம்தான். ஓகே, இதில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 88,800 ரூபா போட்டிங்கன்னா 20,416 ரூபா, 25,800 ரூபா போட்டிங்கன்னா 61,920 ரூபா, 55,800 ரூபா போட்டிங்கன்னா 1,38,384 ரூபா அந்த மாதிரி இருக்குது. சரியா, ஸோ இதில் நீங்கள் என்ன அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் நியூவாக ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 490 ரூபா பேக்கேஜ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஆப்பு, அதுக்கப்புறமா நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரியா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நான் தினமும் அப்டேட் கொடுப்பேன். இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஆப்பில் ரெஃபர் பண்ணலாம், இந்த ஆப்பில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எல்லாமே நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே, இப்போ இந்த ஆப்போட டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மை சைடில் மை அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, வெயிட் ஒரு நிமிஷம். மையில் நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் மையில் போனீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். எந்த ஆப்பாக இருந்தாலுமே ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா, ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பிளான் போட போகிறீங்க, இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்க ஆப்பில் உள்ள பிளானை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும். இல்லை இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 2,800 ரூபா பிளான் ஒன்று இருந்துச்சு, அது இதில் இல்லை. சரியா, ஆப்ஷனில். ஸோ அப்போ நீங்கள் 2800 டைப் பண்ணிவிட்டு பேமெண்ட் DDA 1, பேமெண்ட் DDA 4 இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன் இருக்கும் எல்லா ஆப்லேயுமே. இது என்னென்னா இதுக்கு பேர் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த சேனல் எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு சேனலில் வரும்போது உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் ஆகலைன்னா நீங்கள் செகண்ட் சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு சேனலில் போகலை மேம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதில் உள்ள 4 சேனலுமே இவங்களோட சேனல் தான். ஸோ இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ கொடுத்து ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்மா ஃபோன்பேவா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேடிஎம்மில் தாங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா
பேடிஎம்மில் தான் அமௌண்ட் சென்ட் ஆகும். ஜிபேவும் ஃபோன்பேலையும் சென்ட் ஆகாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நமக்கு தெரியும் மோஸ்ட்லி அதிகம்னா 6 மாதம் தாங்க ரன் ஆகும். ஸோ இன்கேஸ் இந்த ஆப் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து உள்ளே வந்துட்டு 50,000 60,000 போட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆயிரும். சரியா? ஸோ இது ரிஸ்க்குன்னு தெரியாமல் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டதுமே ஆஹா இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருதுடா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அமௌண்ட்டை போட்டாங்கன்னா லாஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால் கூகுள் பேவும் ஃபோன்பேவும் வந்து அவங்களோட அமௌண்ட் சேஃப்டிக்காக ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடாது. இது வந்து ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? ஸோ நீங்கள் இதில் பண்ணுறதா இருந்தால் பேடிஎம்மில் தான் பண்ணணும். ஸோ பேடிஎம்மில் போய்க்கோங்க. போயிட்டிங்கன்னா இப்போ நான் பேடிஎம்மில் வந்தனால உங்களுக்கு பிளாக் கலரில் காட்டலாம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ரீடைரக்ட் ஆகி டேரெக்டாக பேடிஎம்க்கு போயிடுது. அங்கே போய்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. சரியா? பேக் வந்துட்டிங்கன்னா ஆப்கே வந்துடுவீங்க. வந்துட்டு ஓகே இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அதில் ப்ராடக்ட் எப்படி பை பண்ணணும்னா ஹோமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே 2வதாக ப்ராடக்ட்டுன்னு இருக்கும். அதில் ப்ராடக்ட்டில் போயிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் 490 ப்ராடக்ட் பை பண்ணுறீங்கன்னா அதில் போங்க. இல்லை 1500 ப்ராடக்டை பை பண்ணுறீங்கன்னா அதில் போய்ட்டு இந்த இடத்துல பை நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பை ஆயிரும். சரியா? பை நவுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் இதில் போய்ட்டு பை நவுன்னு கொடுத்தீங்கன்னா அது பை ஆயிரும். இப்போ எனக்கு வந்து அதில் பேலன்ஸ் இல்லை. ஸோ அதனால் அது காட்டலை. சரியா? பை ஆயிரும். ஓகே இப்போ நீங்கள் பை பண்ணிட்டீங்க. இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு கேட்பீங்க. என்ன ஒர்க்குன்னா மை சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மை ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரியா? அந்த இடத்துல போய்ட்டு மை ஆர்டரில் போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே காட்டும். நான் வந்து இதில் வந்து 490 பேக்கேஜ் போட்டிருக்கேன், 2000 பேக்கேஜ் போட்டிருக்கேன், 4500, 12500, லாஸ்ட்டாக ஹையாக பார்த்தீங்கன்னா 25,800 வரைக்கும் நான் இதில் போட்டிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் 3000 வந்து ஆஃபர் வந்துச்சுன்னு சொல்லி போட்டேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ இந்த கெட்டு வந்து உங்களுக்கு கிரே கலரில் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஒர்க்குனா டெய்லி ஒரே ஒரு கிளிக் பண்ணணும். இந்த கெட்டில் வந்து நீங்கள் இது இப்போ கெட்டு கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்கம் ஆட் ஆயிரும். சரியா? இப்போ நீங்கள் 490 பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 22 ரூபாவா? அப்போ நீங்கள் கெட்டு கொடுக்கும்போது அந்த 22 வந்து உங்கள் வாலெட்டில் இந்த இடத்துல ஆட் ஆகி காட்டும். சரியா? என்ன சொல்கிறது, பேலன்ஸில் காட்டும். சரியா? நீங்கள் வந்து இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு. நீங்கள் வந்து விட்ரா பண்ணணுன்னா 110 மினிமம் விட்றாங்க. சரியா? நீங்கள் விட்ரா பண்ணால் 110 வந்ததுமே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். டேக்ஸ் வந்து 6% பிடிப்பாங்க உங்களுக்கு. சரியா? ஓகே இப்போ நீங்கள் வந்து இதில் இது பண்ணிட்டீங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணணும். சரியா? விட்ரா பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் விட்ரா பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செகண்டாக நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும். ஃபஸ்ட்டு விட்ரா பாஸ்வேர்டை செட் பண்ணணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான் இதில் மேட்ரு. ஸோ லாங் டேர்ம் ஆப்னால் எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் காட்டிட்டேன். அடுத்து நீங்கள் விட்ரா எப்படி போடுறதுங்கிறதையும் நான் லைவாக காட்டிட்டேன். இப்போ என்னோடய வாலெட்டில் வந்து 697 இருக்குது. சரியா? இதை நான் வந்து இப்போ விட்ரா போட போகிறேன். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே விட்ரா போட்டேன்னா ஓகே. இப்போ இந்த விட்ரா நீங்கள் போட்டிங்க. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு வாலெட்டுக்கு வந்துருச்சா, உங்கள் பேங்குக்கு கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுனா இதில் ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் போனீங்கன்னா நீங்கள் விட்ரா பண்ணதில் வரும். இது வந்து என்னோடய பேமெண்ட் ப்ரூஃபுங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, லைவாகவே காட்டுறேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இதில் வந்து பேங்க் ப்ராசஸிங்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ப்ராசஸிங்கில் இருக்குது, இன்னும் வந்து சென்ட் ஆகலை. அவங்க சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டுன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். சரியா? இப்போ வந்து 110 உங்களுக்கு 6% வந்து டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப 110 அந்த 6% லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 103 அந்த மாதிரி அமௌண்ட் ஏறும். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இதில் பேலன்ஸ் ஃபைனான்சிங் சொல்லி இந்த டிடி ஆப்பில் மட்டும் கொடுத்துருக்காங்க, மற்ற ஆப்பில் இது கிடையாது. சரியா? ஸோ பேலன்ஸ் ஃபைனான்சிங்னால் என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட வந்து அமௌண்ட் ஒரு 2000 பேலன்ஸில் இருக்குதுன்னு வைங்களேன். அதை நீங்கள் விட்ரா போடாமல் இருக்கீங்க. சரியா? நான் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு 2 விட்ரா போட்டுட்டேன். சரியா? ஸோ பார்த்தாலே தெரியும், 20ஆந்தேதி 4000 சில்லறைக்கு போட்டிருக்கேன். மறுபடியும் இப்போ ஒரு 697 நான் போட்டிருக்கேன். சரியா? அப்புறம் இதில் நீங்கள் இன்னொரு மெயினான விஷயம் சொல்ல மாட்டேன், ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் 490 ப்ராடக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணாலே
உங்களுக்கு 200 வந்து ரெஃபரல் போனஸ் கிடைக்குது சரியா. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஐடி போடுறது கூட உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சரியா. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ஐடி, இன்னொரு ஃபோன் உங்கள் அம்மா கிட்ட இருக்குன்னா உங்கள் லிங்க்கை உங்கள் அம்மாவுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் அதில் ஒரு ஐடி போட்டிங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு 110 ரூபா வந்துடும் சரியா. உங்களுக்கு 200 வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா 310 ரூபா சேம் டேவே உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுது. மீதி உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுது? 180 ரூபா தான் மீதி உங்களுக்கு பேலன்ஸே இருக்கும். 180 ரூபாய்க்கு உங்களுக்கு 882 ரூபா ப்ராஃபிட் வருது. எப்பயுமே லாங் டேர்ம் ஆப்பில் செகண்ட் ஐடி போடுறது நல்லது. பட் ஒரே ஃபோனில் 2 சிம் இருக்குன்னு சொல்லி ஒரே ஃபோனில் வந்து 2 ஐடி போட்டிங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஃபேக் ஐடி ஆயிரும், ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபோனில் ஒரு ஐடி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பேலன்ஸ் ஃபைனான்சிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. பேலன்ஸ் இப்போ உங்கள்கிட்ட 2000 ரூபா இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் 2000 ரூபா அப்படின்னு போட்டு 5 நாளைக்கு பண்ணுறீங்களா 10 நாளைக்கு பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் அதில் போய் நின்றுக்கிறோம் சரியா. ஸோ இதில் கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 நாளைக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 5 நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3% வட்டி கொடுப்பாங்க சரியா. 5 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 3%ன்னு சொல்லி 5 நாளைக்கு வட்டி கொடுப்பாங்க. அந்த 5 நாளைக்கு அந்த வட்டியோடு சேர்த்து நீங்கள் கட்டின 2000 ரூபாவும் திரும்பி உங்களுக்கு வந்துடும் சரி. இதுவே 10 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா 10 நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 3.5% வட்டி கொடுக்குறாங்க. 10 நாளைக்கு மல்டிப்ளை பண்ணி சரி, ஒரு நாளைக்கு 3.5%ன்னு சொல்லி 10 நாளைக்கு கொடுக்குறாங்க. அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வந்துடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிங்கன்னா இந்த பேலன்ஸ் ஃபைனான்சிங்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஆப்பாக இருந்தாலுமே நீங்கள் 110 ரூபா சேர்ந்ததுமே டெய்லி வித்ட்ரா போடுங்க. இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சு என்ன சொல்கிறது, சில பேர் என்ன பண்ணுவாங்க 490 ரூபாய்க்கு இது பண்ணிவிட்டு 882 ரூபா சேர்ந்ததுக்கப்புறம் வித்ட்ரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஆப்லையுமே பண்ணக்கூடாது. 110 ரூபா மினிமம் வித்ட்ராவா அவங்கக்கிட்ட வருதா நீங்கள் வித்ட்ரா போட்டுறணும். அப்போ தான் இந்த ஆப்லலாம் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சேர்த்து வைக்கிறீங்கன்னு வைங்க, ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? லாஸ் தானே ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேம் டே வித்ட்ரா போடுங்க சரியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 490 மட்டும் போட்டிங்கன்னா வித்ட்ரா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 5 நாள் ஆகும். ஏன்னா 110 ரூபா தானே மினிமம் வித்ட்ரா. அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு 22 ரூபானா உங்களுக்கு எப்படியும் வித்ட்ரா எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாளாவது ஆகும். அடுத்து நீங்கள் வந்து இல்லை 1500 ரூபாவும் 490 சேர்த்து போட்டிங்கன்னா சேம் டேவே வித்ட்ரா எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக 2800 ரூபாய்க்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 156 ரூபாங்கிறப்ப டெய்லி நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். இதுதான் மேட்ரு. சரி ஓகேங்க, ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.